Hi friends, நீங்கள் பார்த்துக்கிறது wonderful tech சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரோவேஷனில் தான் உங்களுக்கு அந்த பிளண்டிங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பிளண்டிங் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஆஸ்பெக்ட் ரேடியோ சைஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 16:9 சைஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒரு 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க, பிளாக் கலரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேயரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ லேயர் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போய் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ மீடியாவில் போய் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. அதேமாதிரி ஃபோட்டோ 30 செகண்ட் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனபிள் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் நான் Kinemaster ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் இந்த லேயரோட கொடுத்துருக்க சாங் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேறு சாங் இதில் ஆட் பண்ணணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த லேயரை கிளிக் பண்ணி மேலே வால்யூம் பட்டன் இருக்கும், அது ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆடியோ இருக்கும், ஆடியோவில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஷேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 பிக்சல் வச்சு சேவ் கொடுங்க, அப்படின்னா தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நான் 720p வச்சுக்கிறேன். ஏற்கனவே இந்த ஃபைல் இருக்குது, அதனால் நான் 720p வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த லேயர் எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் போகிற டெய்லியும் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆகி முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவும் அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம wonderful tech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.